லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம். தமிழினிய நெஞ்சங்களை வணக்கம். திரிகடுகம் என்னும் தொடரில் நாம் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றி என் வாழ்த்துகள். செய்யுள் எண் 1 பார்க்க தொடங்கினோம். அச்செய்யுளில் வரும் 2ஆம் கருத்தினை பார்க்கிறோம். சுக்கு மிளகு திப்பிலி என்ற வகையில் மிளகு கருத்தை இன்று நாம் பார்க்கிறோம். அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. குற்றம் இல்லாத நல்ல குடியில் பிறந்தவருடைய நட்பு, தோழமை, இதை நாம் பெற வேண்டும். கற்பு உடைய பெண்ணின் தோள், அது கணவருக்கு மட்டுமன்று அங்கு இருக்கிற குடும்பத்தாருக்கும் அது வலிமை. அத்தகையோர் பெருக பெருக அது இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் பெருமை, சிறப்பு. அந்த வகையில்தான் குற்றமில்லாத குடியில் பிறந்திருக்கிற ஒருவருடைய தோழமையை பெறுதல் இருக்கிறதே, அதுவும் மீச்சிறப்பு, அதுவும் ஒரு மருந்து போன்றது என்பதாக இங்கு வலியுறுத்தப்படுகிறது. நல்ல குடும்பம் என்று எதை சொல்லுகிறோம்? வள்ளுவர் குறிப்பிடுகிறார், நகை ஈகை இன்சொல் இகழாமை 4 வகையென்ப வாய்மை குடிக்கு. எது நல்ல ஒரு குடும்பத்தினுடைய அடையாளம் என்று பார்த்தால், நகை அப்படின்னா என்ன? புன்னகை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உள்ளம் கள்ளம் கபடத்து இருந்தால் முகம் மலர்ச்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், புன்னகையாக இருக்கும். அந்த நகை. ஈகை, அது கொடுத்தல், வழங்கல், தங்களுடைய செயலால் எல்லாவற்றையுமே எல்லாருக்குமான ஒரு வாழ்வாக அமைத்து கொடுத்தல். அதை போன்று இன்சொல், இந்த வாயிலிருந்து வருகிற அந்த சொல்லெல்லாம் இனிய சொல்லாக இருக்க வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று குறிப்பிடுகிற அந்த செய்தி. அதை போன்று இகழாமை, எந்த வகையிலும் எதன் அடித்தளத்திலும் இகழ்ச்சிக்குள்ளாக்குதல் கூடாது. இந்த வீடு அது ஒரு கோயில் போன்றது. அங்கு எவரும் அங்கு உறவு பாராட்டலாம், மகிழ்ந்திருக்கலாம், இறைவனோடு ஒன்றித்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இல்லிடமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிற, தோன்றி இருக்கிற, வளர்ந்து வருகிற ஒருவருடைய அந்த தோழமை இங்கு நாம் பெற்றோம் என்றால் அது ஒரு மருந்து. அது ஒரு மருந்து. அது ஏதோ நட்பில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு கொண்டாட்ட உணர்வு கிடைக்கிறது என்பது மட்டுமன்று. அந்த உறவை பெறுகிற ஒருவருக்கு அது மருந்து, அது மிளகு போன்ற ஒரு மருந்து என்பதாக இங்கு 2ஆம் கருத்தாக அந்த செய்யுள் நமக்கு வலியுறுத்துகிறது. நல்லாதனார் இப்படியெல்லாம் தோண்டி எடுத்து இந்த கருத்துக்களை முதல் செய்யுளாக வைத்திருக்கிறார் பாருங்கள். கற்பு, நல்ல மாந்தருடைய அந்த தோழமை என்பதையெல்லாம் உள்ளடக்கி இந்த முதல் செய்யுள். காரணம், இன்று இந்த உலகத்தில் பல தோழமைகள் இருக்கின்றன, பல நட்புறவுகள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் நற்குடி பிறப்பு நட்புகளா என்றால் அது கேள்விக்குரியது தான். ஆயினும் இந்த நற்குடி பிறப்பு என்பது அது நம் கையில் இல்லை. ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் பிறக்கிறது, இன்னொரு குழந்தை இந்த குடும்பத்தில் பிறக்கிறது. அந்த குழந்தை பாவம் அது என்ன செய்யும்? இந்திய துணைக்கண்டத்தினுடைய சாபக்கேடு, அந்த ஜாதி அந்த குடும்பத்தில் பிறந்தால் அது உயர்ந்த ஜாதியாம், இந்த குடும்பத்தில் பிறந்தால் அது தாழ்ந்தது தான். எவன் சொன்னான்? கடவுளா அப்படி வைத்தார். ஆக நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இருப்பினும் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அந்த குடும்பம் நற்குடியாக மாறுவதற்கு அதை ஒரு பொருட்டாக எண்ணி அதற்குரிய முயற்சியை மேற்கொள்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாந்தர், அவரை தோழமையாக ஏற்றல் என்பது மீச்சிறப்பு. இந்த வடிவத்தில் தான் இங்கே நாம் உறுதியேற்க வேண்டும். இங்கே நல்ல தோழமை, நல்ல குடும்பத்தில் தோன்றி இருக்கிற, நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்கிற
அத்தகைய நல்லவருடைய தோழமையை பெறுவதற்கு நாம் உறுதி ஏற்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும். அதோடு நல்ல தோழர்களாகவே நாம் இருக்க வேண்டும். நம் குடும்பத்தை அதற்குரிய குடும்பமாக உருவாக்க வேண்டும். இங்கு எவரென்றாலும் சரி, அதான் கடவுளுக்கே ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, உனக்கு ஏதும் சோகம் என்றால் இங்கே வா, உனக்கு மகிழ்ச்சி தருவேன் ஒரு பாட்டு ஒன்று பாருங்க, அருமை. அதனால் யாருக்கெல்லாம் சோகமோ நீங்கள் இங்கே வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நற்குடி, அந்த குடியில் பிறக்கிற ஒருவராக நாம் இருந்து மற்றவர்களுக்கு தோழமை தர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தோழர்களை இன்று இந்த உலகத்தில் நாம் பெருக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதற்குரிய நட்பு சூழலையும் அதற்குரிய எல்லா வகையான அமைப்பு சூழலை உருவாக்குவதற்கு உறுதி ஏற்றுக்கொள்ளும். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் சத்தியம். அது வேறொன்றுமில்லை, சத்தியா என்கின்ற சமஸ்கிருத சொல்ல தமிழ் போன்று போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த சத்தியம் என்கிற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு 3 தனித்தமிழ் சொற்கள் இருக்கின்றன. உள்ளத்திலிருந்து வருவது உண்மை, வாயிலிருந்து வருவது வாய்மை, இந்த உடல் என்கிற மெய்யிலிருந்து வருவது மெய்மை. இந்த சொற்களை பயன்படுத்தலாமே. கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம். கடந்த வார உரையில் ஆதியிலே வார்த்தை இருந்தார் என்ற தலைப்பின் கீழ் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே இறைவனின் வார்த்தை எப்படி ஒளியாகவும் உயிராகவும் இருந்தது என்பது குறித்து நாம் ஆழமாக சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் காணவிருப்பது அந்த வார்த்தை எப்படி ஒரு மனித உருவெடுத்தது என்பதற்கான தொடக்க புள்ளியாகும். விவிலியத்தின் சாரத்தை தாங்கி நிற்கும் இக்காவியம் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த மரியாள் அகிலத்தை படைத்த இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த புனிதமான மங்களத்தூது எனும் தருணத்தை மிக நுட்பமாக படம் பிடித்து காட்டுகிறது. இதோ அந்த பாடல். மங்களத்தூது. நிலவெனும் வதனம் நெற்றி, நெடுமழை அணைய கூந்தல், மலரெனும் கண்கள் கைகள், மரியம்மை அழகின் தெய்வம். இலகுமோர் மனவிழாவை எதிர்பார்த்து நின்ற காலை, அலகிலா இறைவன் செய்தி அவள் முனம் தோன்றிற்றம்மா. தன்னிகர் இல்லாதான தாவீது வம்சம் சார்ந்த பொன்னிகர் சூசையப்பர் புகழ்பெரும் அணையாளாக கண்ணியாள் மரியம்மைதான் கைக்கொள்ள இருந்த நாளில் சொன்னவோர் செய்தி கேட்டாள் தூதர் காபிரியேல் மூலம். அம்மையே நல்ல செய்தி, ஆண்டவர் குமாரன் உந்தன் செம்மைசேர் மகனாய்த் தோன்றும் சிறப்பினை அடையக் காண்பாய். இம்மையில் மறுமை காட்டும் இறையவர் குமாரன் தன்னை தம்மரும் மகனாய்க் காணும் தவம் உந்தன் தவமே அன்றோ என்று நன் தூதன் கண்ணு எழுமூச்சில் கனலை சிந்தி, நன்று நீ சொன்ன செய்தி நான் ஒரு விளக்கம் கேட்பேன். இன்னும் நான் கணவரேற்று இல்லறம் அடைந்தேன் இல்லை, என்னனும் மகனைக் காண்பேன் ஏனிந்த வார்த்தை என்றாள். தூதுவன் திரும்பி, தாயே சொல்லுவேன் ஒன்று கேண்மோ, மாதவள் எலிசபெத்தும் மாதங்கள் 6 இன்று மூதுநாள் கருவை கொண்டாள் முன்னவன் ஆசியாலே. ஆதலால் உனக்கும் அந்த அருளுண்டாம் அஞ்சல் வேண்டாம். பரிசுத்த ஆவி உன்மேல் பரிவுடன் இறங்கி நிற்பார். 9 மாதம் சென்று உன் மகன் பிறப்பான். அந்த திருமுத்து விளக்கம் நாட்டில் தேவகுமாரன் என்னும் மறுவற்ற பேரை பெற்று வளம்பெறும் என்றான் ஆங்கே. வேண்டிய வரையற்கூறி விளக்கமும் தந்தான் தூதன். தோண்டிய இடத்தில் தண்ணீர் சுரப்பது போலே தன்னை தீண்டிய செய்தி கேட்டு திருவுளம் மகிழ்ந்த பாவை ஆண்டவர் அடிமை என்று அடிபணிந்தெழுந்து நின்றாள். இந்த கவிதையில் கன்னிமரியாளின் தோற்றம் நிலவி போன்ற முகத்தோடும் அடர்ந்த கார்மேகத்தைப் போன்ற கூந்தலோடும் மிக எள்ளாக வர்ணிக்கப்படுகிறது. மரியாளின் கண்கள் மலரைப் போல மென்மையாகவும் அவர் ஒட்டுமொத்த அழகின் உருவமாகவும் திகழ்ந்தார் என்று கவிஞர் புகழ்கிறார். அந்த புனிதமான நேரத்தில் மரியாள் தாவீது வம்சத்தைச் சேர்ந்த யோசேப்பு என்பவருடன் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு
தனது மனவிழாவை எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்பொழுது எவராலும் அளவிட முடியாத இறைவனின் திருச்செய்தி மரியாளின் உள்ளத்தில் ஒரு பேரொளியாக தோன்றியது. வானதூதர் கபிரியேல் இறைவனின் தூதவராக மரியாளின் முன்னே தோன்றி உலக வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு மாபெரும் நற்செய்தியை அறிவிக்கிறார். தூதர் மரியாளை பார்த்து, அம்மையே, நல்ல செய்தி, ஆண்டவர் குமாரன் உந்தன் செம்மைசேர் மகனாய் தோன்றும் சிறப்பினை அடைய காண்பாய் என்று வாழ்த்துகிறார். இந்த பாலகன் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் மக்களுக்கு நல்வழி காட்டும் இறைமகனாக இருப்பார் என்றும், அத்தகைய ஒருவரை மகனாகப் பெறுவது மரியாள் செய்த மாபெரும் தவம் என்றும் தூதர் கூறுகிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் மரியாளின் உள்ளத்தில் ஒரு பெரும் குழப்பமும் வியப்பும் உண்டாகிறது. ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்கும் தனக்கு இது எப்படி சாத்தியமாகும் என்ற இயல்பான சந்தேகத்தை அவர் தூதரிடம் எழுப்புகிறார். இன்னும் நான் கணவரேற்று இல்லம் அடைந்தேன் இல்லை, என்னனும் மகனைக் காண்பேன், ஏனிந்த வார்த்தை என்று மரியாள் மிகவும் பணிவோடும் குழப்பத்தோடும் கேட்கிறார். மரியாளின் அச்சத்தை போக்கும் வகையில் தூதர் அவரிடம் மற்றும் ஒரு அதிசயத்தை பற்றி பேசத் தொடங்குகிறார். மரியாளின் உறவினராகிய எலிசபெத்து தனது முதிர்ந்த வயதிலும் இறைவனின் அருளால் ஒரு கருவை தாங்கியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். எலிசபெத்து கருவுற்று இன்றுடன் 6 மாதங்கள் ஆகின்றன என்றும், கடவுளால் இயலாதது எதுவுமில்லை என்பதையும் தூதர் மரியாளுக்கு உறுதிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவி உன்மேல் பரிவுடன் இறங்கி நிற்பார், உன் மகன் பிறப்பான், அந்த திருமுத்து விளக்கம் நாட்டில் தேவகுமாரன் என்னும் மறுவற்ற பெயரை பெற்று வளம் பெறும் என்று தூதர் விளக்குகிறார். தூய ஆவியின் வல்லமையால் மரியாள் ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்றும், அவர் இறைமகன் என்ற பெயரோடு சிறந்து விளங்குவார் என்றும் தூதர் வாக்குறுதி அளிக்கிறார். தூதரின் இந்த வார்த்தைகள் மணலில் ஊற்று தோன்றினால் தண்ணீர் எப்படி சுரக்குமோ அதுபோல மரியாளின் இதயத்தில் ஆழமான நம்பிக்கையை சுரக்க செய்கின்றன. மரியாளின் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி அவர் இறைவனின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க துணிகிறார். தான் இறைவனின் ஒரு கருவி என்பதை உணர்ந்த மரியாள் ஆண்டவர் அடிமை என்று கூறி தனது முழுமையான கீழ்ப்படுதலை தெரிவிக்கிறார். மரியாளின் இந்த ஆம் என்ற சம்மதமே மனிதகுலத்தின் மீட்புக்கு திறவுகோலாக அமைந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை இறைவனோடு இருந்தார் என்ற மறைபொருள் மரியாளின் வழியாக மனு உரு எடுக்கும் உன்னத நிகழ்வு இங்குதான் தொடங்குகிறது. இறைவனின் வார்த்தை மரியாளின் கருவில் உருவான போது அது உலகிற்கு பேரொளியாக மாறியது. இருள் நிறைந்த இவ்வுலகில் ஒளியாக வந்த இறைவனை விசுவசித்தோர் அனைவரும் கடவுளின் மக்களாக மாறும் பேறு பெற்றனர். வார்த்தையாகவும் உயிராகவும் ஒளியாகவும் விளங்கும் இறைவனே நமக்கு வாழ்வின் எல்லா நன்மைகளையும் வழங்குகிறார். கன்னிமரியாளின் தாழ்ச்சியும் இறைவார்த்தையின் மீது அவர் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையுமே இயேசுவின் பிறப்பிற்கு அடிப்படையாக அமைந்தன. வானதூதர் கூறிய செய்தியை கேட்ட மரியாள் ஒரு நிலையில்லா மணல்வெளியில் தண்ணீர் சுரப்பது போல தனது உள்ளத்தில் இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக தன்னை ஒரு கருவியாக மட்டும் கருதி ஆண்டவர் அடிமை என்று பணிந்து நின்ற மரியாளின் அந்த செயல் இன்றும் நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக திகழ்கிறது. இறைவனின் வார்த்தைக்கு தன்னையே முழுமையாக ஒப்படைத்த மரியாளின் அந்த பணிவான சம்மதமே ஆதியிலே இருந்த அந்த வாக்கு மலர்ந்து மனு உருவாகவும் நாம் அனைவரும் இறைவனின் அருளையும் அன்பையும் பெற்று வாழவும் வழிவகை செய்தது. ஒரு பெண்ணின் தாழ்ச்சி எப்படி உலகிற்கே ஒளியை கொண்டு வந்தது என்பதை இந்த பாடல் மிக உன்னதமாக நிறைவு செய்கிறது. செய்திகள். தென்மேற்கு கொலம்பியாவில் அதிகரித்து வரும் வன்முறை குறித்து தனது கவலையை வெளிப்படுத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அவ்வன்முறையினால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவேண்டல் செய்வதாகவும் கூறினார். ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதனன்று வத்திக்கானின் புனித பேதுரு பேராலய வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது ஸ்பானிய மொழி பேசும் மக்களிடம் உரையாற்றிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள் வன்முறையை கைவிட்டு அமைதி வழியில் பயணிக்க அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்தார். மே 31ஆம் நாள் நடைபெறவுள்ள கொலம்பிய அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக அந்நாட்டில் வன்முறை சம்பவங்கள் தீவிரமடைந்துள்ளன. ஏப்ரல் 24 முதல் பொதுமக்களையும் இராணுவ நிலைகளையும் இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஏறத்தாழ 26 தாக்குதல்களில் பலர் உயிரிழந்துள்ளனர். 2016 அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்து பிரிந்து சென்ற கொலம்பியாவின் புரட்சிகர ஆயுதப்படைகளின் ஒரு பிரிவான ஃபார்க் இஎம்சி என்ற அதிருப்தி குழுவே இந்த தாக்குதல்களுக்கு காரணம் என்று அந்நாட்டு அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
காலி மற்றும் போபயான் நகரங்களை இணைக்கும் நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட கோரமான குண்டுவெடிப்பில் 21 பேர் பலியாகினர். இது அண்மை கால வன்முறை சம்பவங்களில் மிகவும் கொடூரமான ஒன்றாக கருதப்படுகிறது. நடைபெறவுள்ள தேர்தலில் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தவும் தங்களின் ஆயுத பலத்தை அரசுக்கு காட்டவுமே இக்குழுவினர் இத்தகைய தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்துவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மதங்களுக்கு இடையிலான உரையாடல், அமைதியை மேம்படுத்துதல் மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தின் மிகவும் நலிவடைந்த சமூகங்களுக்கு ஆதரவளித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஏப்ரல் 29 புதன்கிழமை ஐரோப்பிய மன்றத்தின் தலைவர் திரு அண்டோனியோ கோஸ்டா அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக இடம்பெற்ற உரையாடலின் போது திருத்தந்தை இவ்வாறு கூறியதாக திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு விவகாரங்கள் குறித்த திருத்தந்தை மற்றும் ஐரோப்பிய மன்ற தலைவரின் கலந்துரையாடலில் மேற்கு கரை மற்றும் தெற்கு லெபனான் கிறிஸ்தவர்களின் வாழ்வாதாரம் குறித்து தனி கவனம் செலுத்தப்பட்டது. ஏப்ரல் 13 முதல் 23 வரை அல்ஜீரியா, கேமரூன், அங்கோலா மற்றும் ஈக்வட்டோரியல் கினியா ஆகிய நாடுகளுக்கு தான் மேற்கொண்ட அண்மை கால திருத்தூது பயணம் குறித்த தனது சிந்தனைகளையும் திருத்தந்தை ஐரோப்பிய மன்றத்தின் தலைவர் திரு அண்டோனியோ கோஸ்டா அவர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. 49 தனிநபர்களின் வீர பண்புகளையும் கத்தோலிக்க நம்பிக்கையின் மீதான அவர்களது பற்றுதலையும் அங்கீகரித்து அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் பணியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆணைகளுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். ஏப்ரல் 27 திங்களன்று புனிதர் பட்ட படிநிலைகளுக்குரிய திருப்பிடத்துறையின் தலைவரான கர்தினால் மார்செலோ செமராரோ அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இந்த ஒப்புதலை திருத்தந்தை அவர்கள் வழங்கியுள்ளார். இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டவர்களில் இறை ஊழியர் ஸ்தனிஸ்லாஸ் ஒர்டேகா கார்சியா மற்றும் அவரது 48 தோழர்களும் அடங்குவர். இவர்கள் அனைவரும் புனித கபிரியல் கிறிஸ்தவ கல்வி சகோதரர்கள் சபையை சேர்ந்தவர்கள். இவர்களுடன் மறைமாவட்ட அருள் பணியாளரான யுமானுவேல் பெருங்குரா குலுசெல்லா என்பவரும் அடங்குவார். இவர்கள் அனைவரும் 1936ஆம் ஆண்டு ஜூலை முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் கேட்டலினா மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கொல்லப்பட்டனர். மேலும் 3 இறை ஊழியர்களின் வீர நற்பண்புகளை அங்கீகரிக்கும் அரசாணைகளுக்கும் திருத்தந்தை அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். முதலாவதாக இத்தாலியன் டெர்னி நகரில் 1605 கத்ரினா ட்ரமசோலி என்ற பெயரில் பிறந்த மரியா எலட்டா அவர்கள். இவர் காலனி அணியாத கார்மெல் சபையில் இணைந்து ஆன்மீக பணியாற்றினார். இரண்டாவதாக நெதர்லாந்தின் அப்பல்டூன் நகரில் 1897 தெரசா இசல்தைக் என்ற பெயரில் பிறந்த மரிய தெரசா. இவர் இயேசுவின் திவ்ய இருதய கார்மெல் சகோதரிகள் சபையில் இணைந்து பணியாற்றினார். மூன்றாவதாக இத்தாலியின் ஜெனோவா நகரில் 1870 பிறந்த மரியா ரபேலா டி ஜிவானினா. இவர் புனித பிரான்சிஸ் பவோலா 3ஆம் நிலை சகோதரிகள் சபையை நிறுவி எளியவர்களுக்காக தொண்டாற்றினார். கிறிஸ்தவ வாழ்வின் முதுகெலும்பாக விளங்கும் பிறரன்பு பணி வெறும் சொல்லால் அல்லாமல் செயல் மற்றும் சேவையின் வழியாகவே வெளிப்பட வேண்டும் என்று பிறரன்பு பணிக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மரின் டி சான் மார்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிறரன்பு பணிக்கான திருப்பீடத்துறையின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள ஒரு புதிய முயற்சியை குறித்து பேசிய போது இவ்வாறு வலியுறுத்தினார். ஏப்ரல் 28 செவ்வாய் அன்று பேராயர் மார்டின் அவர்கள் திருச்சிலுவை கத்தோலிக்க சேவை அமைப்பின் தலைவரிடம் திருத்தந்தை வாகனம் ஒன்றை ஒப்படைத்தார். இது அமெரிக்க கத்தோலிக்க வீரர்கள் நம்பிக்கையை நோக்கிய பயணம் என்ற திட்டத்தின் தொடக்கமாகும். அமெரிக்கா முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள 3700 மைல் பயணம் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் நலிந்த மக்களுக்கு ஆதரவளிப்பதையும் அதே நேரத்தில் இறைவேண்டல் மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நம்பிக்கையின் வாகனம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ள இந்த திருத்தந்தை வாகனம் 2026 ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நியூயார்க் முதல் கலிபோர்னியா வரை 13 நகரங்களுக்கு பயணம் செய்யும். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பெரிய அளவிலான அறக்கட்டளை ஏலம் ஒன்றும் நடைபெற உள்ளது. இதில் திரட்டப்படும் நிதி வறியவர்களுக்காக திருப்பீடத்துறை செய்யும் பணிக்காக செலவிடப்படும். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.